Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி நோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க ரஃப் நோட்டா யூஸ் பண்ணிக்கலாம், டைரியா யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட். நான் வந்து 25 A4 ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க 20 ல இருந்து 30 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கார்ட்ஸ்டாக் ஷீட் தேவை. இது இல்லனா நீங்க வந்து சார்ட் கூட யூஸ் பண்ணலாம், ஒயிட் கலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர், நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது நார்மல் A4 ஷீட் மாதிரி தான் இருக்கும் திக்னஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் பெயிண்ட்டும் தேவை. கலர்ஸ் உங்கள் விஷ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த A4 ஷீட் இருக்குல்ல, இது வந்து கரெக்டாக மடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ எல்லா ஷீட்டும் மடிச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு ஷீட் மட்டும் நான் அப்படியே வச்சுருக்கேன். அந்த ஷீட் தான் நம்ம வந்து புக் மாதிரி பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து க்ளூ நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு நம்ம மடித்து வச்சுருக்க பேப்பரை வந்து இதில் ஒட்டலாம். நல்லா இழுத்து டைட்டாக ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பேஜ் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேப் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், புக்கு மாதிரியே அந்த கேப் இல்லை ஒரு ஒரு பேஜுக்கும் நடுவில். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் காஞ்சோடனே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருக்க ஒயிட் கார்ட்ஸ்டாக் ஷீட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இதில் ஸ்டிக் பண்ணுவோம். இப்போ இந்த ஒயிட் கார்ட்ஸ்டாக் ஷீட் வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்ட்ஸ்டாக் பேப்பர் வந்து இது அந்த புக்கு மேலே ஒட்ட போகிறோம். நம்ம ஒட்டியாச்சு. இப்போது நம்மளோட புக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ, என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ரேண்டமாக ஒரு பெயிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம புக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ப்ளூ கலர் பேப்பர் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து இந்த எட்ஜில் ஒட்ட போகிறோம்.
அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டு வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் பாருங்கள். என்னோட என் கார்டில் ஆட் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.